பல ஆண்களை தெறிக்க விட்டு ஓட விட்ட ஒரு பெண்மணியுடைய வரலாறை இன்னைக்கு நினைவுபடுத்துவதன் மூலமாக பெண்களுடைய பலத்தை மீண்டும் அவர்களுக்கு எடுத்து ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ம். பெண்கள் என்பவர்கள் ஆண்களை விட 100 மடங்கு பலம் வாய்ந்தவர்கள். உடல் ரீதியாக கிடையாது, மன ரீதியாக. உடல் ரீதியாகவும் எந்த அளவுக்கு பலம்னா, ஆம்பளை நல்லா இருக்க வரைக்கும் தான் வீரன் சூழலாம். ஒரு உடம்புல ஒரு காய்ச்சல் தலைவலி வந்துச்சுன்னா சுருண்டுருவானுங்க. பெண்மணிகள் மாதம் மாதம் மாதவிடாய் வலியை தாங்கியிருக்கிறாங்க. 10 மாதம் வயித்துல குழந்தைய சுமக்கும் பொழுது ஏற்படக்கூடிய வலி, வேதனை, இங்க திரும்பக்கூடாது, அங்க திரும்பக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கும். அதை தாண்டி பிரசவ வலி என்பது இந்த விழாவிலும் ஒரு சேர இணைஞ்சா என்ன வலி ஏற்படுமோ அதை விட 10 மடங்கு வலி ஜாஸ்தியா இருக்கும். இதையெல்லாம் தாங்கி கொண்டு சமூகத்துல இப்படி ஒரு பல விஷயத்தையும் எதிர்கொண்டு வரக்கூடிய பெண்களால இந்த போர்க்கைகளை எதிர்கொள்ள முடியாதா? எதிர்கொள்ள முடியும். இதுக்கு வரலாறு இன்னொன்னு கற்பிச்சிருக்கு. முறத்தால் புலியை விரட்டி அடித்த பெண்கள் தமிழ் பெண்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பொறுக்கிகளை கண்டு நீங்கள் அஞ்ச